நேற்று போய் உங்கள்கிட்ட ஃபோன் இல்லை, நாங்கள் அங்கே போய் நின்றுட்டு உன்னை தேடி தேடி பார்த்துட்டு போயிட்டோம். 4 மணி நேரம் எங்கே நின்னா? வா இன்னைக்கு பரிமாறு வா. பிடிக்கும், வெயிட்டாக தான் இருக்கும். 3 பேர் பிடிச்சாதான் தோணுது. இல்லை 3 பேர் பிடிச்சாதானே, 2 பேர் பிடிக்க வெயிட் ஜாஸ்தி. எங்கே போய் கொஞ்சம் அப்புறம் வாங்க வாங்க. என்ன ஃபேண்ட் ஷர்ட்லாம் மாற்றிட்டு இருக்கிறா? வா ஆஃபீஸர் மாதிரி இருக்கிற. போஸ்ட்மேனா நீ? அது அப்போ இப்போ 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 துறவி, இப்போ துறவி தான். சரி 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 சரி. நாங்கள் தாத்தா உட்காந்து சிவபுராண சொல்லுங்க. உட்காருங்க சாமி, உட்காருங்க சாமி. எங்க நம்ம இவரு ஜடசாமியும் காணா? எங்கே போகலாம்? உட்காருங்க சாமி, அப்படியே உட்காருங்க, நேரில் உட்காருங்க. சரி உட்காருங்க சாமி, கொஞ்சம் இப்படி உட்காந்துருங்க. வாங்க இப்படி வாங்க. சாமி ரொம்ப தூரமாக இருக்கவங்க கொஞ்சம் இப்படி வந்துருங்க. அதான் அதான் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் இப்படி உட்காந்துருங்க சாமி. நீங்கள் 2 பேர் இப்படி உட்காருங்க. சரி போதும் அப்படி தான் உட்காருங்க. நீங்கள் இப்படி உட்காந்துக்கோங்க இவர் பக்கத்தில். ஓகே வரவங்க 2 பேர் இப்படி உட்கார சொல்லுங்கள் சாமி. அந்த பக்கம் ஒரு ஆள். இலை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் சாமி. கொடுங்க, இலை கொடுத்துட்றேன். நான் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் தாத்தா சிவாய நம சிவாய நம. இந்த கேப் கொஞ்சம் வெயிலாக இருக்க வேணாம் சாமி, இப்படியே உட்காருங்க. அங்கே வெயிலாக இருக்க வேண்டாம், வெயில் விட்டுருங்க. சிவாய நம சிவாய நம சிவாய நம. சாமி சாமி இங்கே உட்காருங்க, நல்ல ஒரு சாமி பக்கத்தில் உட்காருங்க. ஐயா போதுமா உங்களுக்கு இடம்? நன்றி. வரட்டும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி உட்காந்துட்டோம் குறுக்க. தாத்தா அப்படி நேரில் உட்காருங்க. அது அப்படி தான் உட்காருங்க, அப்படி தான் உட்காருங்க. சரி உட்காருங்க, எங்கே வேணால் உட்காருங்க.
முதல் சாம்பாரே 2 இது எடுத்துக்கங்கண்ணா. மோர் ஊற்றாதீங்க முதல்ல. 2த்துல சாம்பார் எடுத்துங்க. சாமி கொஞ்சம் இப்படி குறுக்கால உட்காந்துங்க. நீங்கள் 3 பேர் மட்டும் இப்படி உட்காந்துருங்க. எல்லாம் கொடுத்துட்றீங்களா? சரி கொடுங்க. ஓகே. எல்லாருக்கும் டம்ளர் கொடுத்துட்டீங்களா? அப்படியே தண்ணி ஊற்றின்னு வந்துடுண்ணா. சரவண்ணா சாப்பாடு பரிமாற ஒரு ஆளை காணும். சாமி பாடலையா? தத்தா சிவபுராணம் சொல்லுங்க. தொள்ளாயிரம் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியறிக்கும் வாத ஊரங்கோன் வாசகம் என்னும் தேன் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் நடையகன் இறைவனடி வாழ்க ஏகங்கெடுத்த ஆண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் மிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க பரத்தார்க்கு சேயவந்தன் பூங்கடல்கள் வெல்க கலங்குவார் உள்மையிலும் கொள்கடல்கள் வெல்க திறங்குவார் ஓங்கி வைக்கும் சீரன்களை வெல்க ஈசனடி போட்டி எந்த அடி போட்டி தேசனடி போட்டி சிவன் சேவடி போட்டி தேயத்தை நின்ற நிமனடி போட்டி மாய பிறப்பிறக்கும் மன்னனடி போட்டி சீராக பிரிந்திரனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருள்மலை போற்றி சிவனவன் சித்தையில் நின்றதனால் ஒரு நாளே அவன்தால் வணங்கி சிந்தை மயில சிவபுராணம் தன்னை உடஞ்சதுன்னா விட்டுருங்க. முழு அப்பளம் வினை முடிந்து ஓய உரைப்பணியான் கண்ணுலான் தன்கண்ணை கண்காட்ட வந்த இது எண்ணுதற்கு எட்டா இடியா கடலஞ்சு விண்ணிறந்து மண்ணிறந்து மிக்காய் விளங்கொலியாய் எண்ணிறந்து எல்லை இலாதான நின்பரிசீர் பொல்லாவினையேன் போர்மாறு ஒன்றறியேன் புல்லாகி புல்லாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் கல் அசுரராயி முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்த நிம்பெருமான் ஐயே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுவிட்டேன் ஐயன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற ஐயா விமலா விடைவாதா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன நுண்ணிய ஐயாய் தனியா ஐயமான நாமிமலா ஐயா என வந்துடனே அஞ்ஞானமாயி மிளிர்கின்ற அடுத்த பண்டிகை வந்துருங்க. கோச்சிக்காதீங்க. முதல்ல சாதுக்களுக்கு அப்புறம் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அவளிக்கும் நல்லவே அடுத்த பண்டிகை வந்துருங்க. ஆக்கம் அளவிருதி இல்லா சமயம் வாங்க உட்காருங்க. ஆக்குவாய் காப்பா அழிப்பா இரு தருவாய் போக்குவாய் என்னை புழுப்பாய் என் தொழும்பேல். ஏன்னா மகேஸ்வர பூஜைன்றது இல்லத்தில் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, சாமியாருக்கு மட்டும்தான். அடுத்த பந்தி வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு சாப்பாடு உண்டு. மறைவோனே கலந்து வாழ் கண்ணோட நெய் கறந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூர் நின்று பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமான் தரங்களோர் ஐந்துடியா இன்னொரு ஏற்ற ஸ்வீட் வச்சுட்டீங்களா? ஸ்வீட்டு கொடுத்துருங்க. அறிந்திருந்தா என் பெருமான் வல்வினின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அப்படியே சாம்பார் கொடுத்து
எடுத்துட்டு வந்துடுங்க. பரம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி பழந்தோல் பொறுத்தங்கும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறு 9 வாயில் குடிலை முழங்கா புலனஞ்சு வஞ்சனைகள் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாயி கசிந்து உள்ளுருகும் சிறியருக்கு நல்கி கிழந்தன் மேல் வந்து நீர்கடல் காட்டி நாயற்கடையாய் கிடந்த அடியருக்கு நாயச் சிறந்த தேவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சோபரனே சாம்பார் கொஞ்சம் தாராளமாக கொடுத்துருங்க. சாம்பார் தேவையான அளவு கொடுத்துருங்க சாமி. சாம்பார்லாம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு வாங்கிக்கோங்க. பேராய என்ற பெருங்கல்னே பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெருமானே. முருங்கக்காய் மட்டும்தான் சாப்பிடுங்க, கத்திரிக்காய்லாம் இல்லை, ஒன்லி முருங்கக்காய் சாம்பார் தான். விருக்கிய நார்வியா என்றானே முருங்கக்காய், பீன்ஸ், கேரட் எல்லாமே உள்ளானே. சாப்பிடு அன்பனே யாவையுமா மல்லையுமா ஜோதியனே திண்ணிலே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈத்தனை ஆட்கொண்ட இந்த பெருமானே ஊத்து விஞ்ஞானத்தால் கொண்டு வருவார் தங்கரத்தில் நோக்கரிய நோக்க நுணுக்கரிய உணர்வே போக்கும் வரவும் புணர்விழா புண்ணியனே காட்டுமேன் காவலனே காண்பெரிய பேரொழியே ஆட்டின்ற வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற தோட்ட சுடலையா சொல்லாத உணர்வாய் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாய் தேற்றனே தேட்ட செல்வியில் கூற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று வகார விளக்கொண்டு உட்கடப்ப ஆட்டேனே எம்மையா அரணேவோ என்னென்று போற்றி பொழுந்து பொய்கட்டு மெய்யானால் வீட்டிங்கு வந்து வினப்பெரி சாராமல் கள்ள குறக்குழம்பை கட்டளிக்க வெல்லானே நள்ளிரவில் நட்டம் பயந்தாடும் நாதனே இல்லையில் கூத்தனே தின்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அற்பானே ஓ என்று சொல்லுக்கரியானே சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளொன்று சொல்லுவார் செல்வ சுபரத்தின் உல்லாசுவரடிக்கு எல்லோரும் மெத்த பணிந்து அண்ணாமலையாருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு விநாயகர் மூர்த்திக்கு 8 பேர் முருகனுக்கு அன்னமிட்ட அன்பர்களுக்கு அடியார் திருவடிக்கு அப்படியே கொட்டிட்டா அப்படியே வச்சுருங்க. அப்படியே வச்சு கீழே வச்சுருங்க. கீழே வச்சுருங்க அது. ஓகே. அடுத்த பந்தியில் உட்காருங்க. சாதுக்கள் மட்டும்தான். அங்கே போயிடுங்க, அப்படி போயிடுங்க, அங்கே போய் உட்காருங்க. அந்தாண்ட போங்கம்மா, அங்கே உட்காருங்க. ரெண்டு இருக்கும் பாருங்க சாமி, உள்ள போட்டிருப்போம் பாருங்க, 2 இருக்கும் பாருங்க.
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் 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 ஹர சிவாய நம ஓம் ஹர ஹர சிவாய நம ஓம் ஹர சிவாய நம ஓம் ஹர ஹர சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அண்ணாமலை சிவ சிவாய நம ஓம் அண்ணாமலையே சிவாய நம ஓம் அருணாச்சல சிவ சிவாய நம ஓம் அருணாச்சல சிவ சிவாய நம ஓம் அண்ணாமலை சிவாய நம ஓம் அருணாச்சல சிவ சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய இந்தாங்க இந்தாண்ணா அண்ணா அண்ணா வச்சுட்டு அதை வச்சுட்டு இது வாங்கி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அருணாச்சல சிவ சிவாய நம ஓம் அருணாச்சல சிவ சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் உம்மையொரு பாதம சிவாய நம ஓம் சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அண்ணாமலை சிவ சிவாய நம ஓம் உமையுரு பாகமே சிவாய நம ஓம் நீங்க அப்படியே நேரடியாக கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப நாங்க வந்து கிரிவலம்லாம் சுத்திட்டு வந்துடுறோம். அப்புறம் நாங்க கிரிவலம்லாம் சுத்தி வந்த பிற்பாடு அப்புறம் வந்துட்டு நீங்க சிவாய நம ஓம் அருணாச்சல சிவ சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம பார்வதி பதையே இல்லைங்கண்ணா அண்ணாமலையாருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு அண்ணமிட்ட அன்பர்களுக்கு அடியார் பொற்பாதங்களுக்கு ஓகரம் இருங்க சார் இல்லை ஸ்பான்சர் நேம் சொல்லுங்கள் கட் பண்ணிக்கிடா சாமி இங்கே வந்து அம்மா சிங்கப்பூர்லேருந்து அவங்க தான் இன்றைக்கி உணவு கொடுக்குறாங்க. மீனாம்மா குடும்பம் நல்லா இருக்கணும்னு எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அண்ணாமலை அருட்காட்சித்தினால் சர்வ மங்கள வாழ்மலருக்கு ஓம் சாந்தி. மீனாம்மா குடும்பத்தினர் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகின்றோம். எல்லாம் சாப்பிடுங்க ஐயா. முதல் 3 இலை பார்த்தாலே தெரியும் ரசம் தேவைப்படும்போது. இல்லை சிலர் டைரெக்டாக ரசம் தான் சாப்பிட்றாங்க, சிலர் டைரெக்டாக தயிர் சாப்பிட்றாங்க. ஐயா ரசம். ஐயா ரசம் யாருக்காவது தேவைப்படுதா? சாம்பார் இன்னொரு ரவுண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரசம் வேணுமா? கேளுங்க ஐயா, கூப்பிடுங்க. தெரியல என்னங்க ஐயா என்ன இருக்குதுன்னு தெரியல. ரசம் அதுதான் சொல்லிட்டு வரேன். ரசம் ரசம் ஐயா ரசம் சமையல் நிதானமாக சாப்பிடுங்க. சமி ரசம் சமி ரசமா பொறுமையாக சாப்பிடுங்க சாமி.
போவோம். சாமி ரசம் யாருக்கு? சாமி ரசம் யாருக்கு? சாமி ரசம் யாருக்காவது வேணுமா? சாம்பாரா? ஆனால் சரவணா சாம்பார் கொடுங்க. ஐயா நிதானமாக சாப்பிடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சாதம் சாதம் தண்ணி ஐயா கொடுங்க. தண்ணி கொஞ்சமாக குடிக்கணும். சாப்பிட்டு சாப்பிடுங்க. சாம்பாரா? மோர் அதை பின்னாடி தான் வச்சுருக்காரு. அப்படியே பார்த்து அந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டு கேட்டு கொடுத்துட்டு வந்துருங்க. மோர் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா அந்த பக்கம் ஊற்றலாம். மோர் ஐயா மோர் மோர் வாங்கி அப்புறம் என்ன தண்ணிங்களா? அதோ வர சாமி தண்ணி யாருக்கு வேணும்? சாமி தண்ணி யாருக்கு வேணும்? சாமி தண்ணி யாருக்கு வேணும்? சாமி தண்ணி யாருக்காவது வேணுமா? சாமி உங்கள் கிளாஸில் தண்ணி இருக்கா?
மோரா பண்ணையார் மோர் எடுத்துட்டு வாங்க. மோர் ரசம் சாமி கையில் இருக்கு. சாதம் மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க, நான் மடியில் வச்சிடுறேன். மடியில் வச்சிடுறேன் சார். மடியில் வச்சிடுறேன் சார். சாமி அப்படியா? சரி. உப்பு கொஞ்சம் அரை உப்பு தான். ஏன்னா கொஞ்சம் பேர் பிபி சுகர் இருக்காங்க. கொஞ்சம் சாம்பார் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சரியாக போயிடுச்சு. அதான் எல்லாம் கொஞ்சம் வயசானவங்க சாமி. அதனால தான் சாதமும் கொஞ்சம் நல்லா வேக வச்சிடுறது. கொஞ்சம் சாப்பிட்டா டைஜஷன் ஆகிடணும் டக்குன்னு. தாத்தா வாங்க. மழையா இருக்கு. சாமி சாப்பிட்டுங்க, சாப்பிடாம பொறுமையாக சாப்பிட்டு. ஐயா நிதானமாக சாப்பிட்றவங்க நிதானமாகவே சாப்பிடுங்க. பக்கத்தில் இருக்கவங்க எழுந்திருக்கிறாங்கன்னு எழுந்திருக்காதீங்க. சிலர் ஸ்லோவாக சாப்பிடுவாங்க, சிலர் கொஞ்சம் வேகமாக சாப்பிடுவாங்க. சாமி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இலையெல்லாம் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். சாமி இருங்க ஒரு 2 நிமிஷம் இருங்க, க்ளீன் பண்ணிட்டோம். நான் பந்திக்கே வரல, மெதுவடையோட வரீங்க. அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சேன், சாப்பிட்டு வாங்க, நான் அப்புறம் போகிறேன். அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு வடையை கொடுத்து அவங்க திங்ஸ்லாம் பார்த்து இருந்ததால் வடை வாங்கி கொடுக்குறாங்களா? குரங்கு வந்து எடுத்துன்னு போய் சொன்னீங்க. ஆமாம் ஒரு ஆள் இருக்கு. குரங்குக்கிட்ட பாதுகாப்பாக இருந்தது அவனு, வேறு வழி இல்லை. உட்காருங்க சாமி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் கொடுக்குறீங்களா? ரொம்ப கொடுத்துறேன்.
வாங்க வாங்க உட்காரலாம். அடுத்த பந்தி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அவங்க வாங்கிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. சாமி உட்காருங்க உட்காருங்க. ஏன் அப்படியே எதிரிலே இருக்குது? இப்படியே உட்காருங்க, இப்படியே உட்காருங்க. பரிமாறுறது ஈஸியாக இருக்குது. இப்படியே உட்காருங்க. தூரமாக உட்காந்துங்க. ஒரே லைனாக இது இந்த பரிமாற கிட்டே இருக்குது. சரி வரேன் வரேன் வரேன். இன்னும் ஒரு 1 ஹவரில் முடிச்சுட்டு வரேன். நேரம் அங்கே தான் வரேன். ஓகே. சாம்பார் கொடுங்க. மடியில் வச்சுருங்க, மடியில் வச்சுருங்க. ஓம் நம உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. கொடுத்துருங்க ஐயா. எடுத்துக்கோங்க. ஐயா வாங்க, பார்சல் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. சாப்பாடு போட்டு கவனமாக கொடுக்கணும். சாம்பார் சரியா இருக்கு சொன்னேன். சரவணா உங்களுக்காண்ணா அது லிமிட்டாக கொடுங்கண்ணா. அது சாம்பார் அவ்வளோ கொடுத்துருக்கீங்க. அதுதான் என்றைக்குமே நீங்கள் வந்து அது 6-7 பேர் சாப்பிட்லாண்ணா. ஏன்னா அவங்களுக்குலாம் அவங்க கடைக்காரங்களுக்கெல்லாம் பார்சல் கேட்டால் கொடுக்காதீங்கண்ணா. வேணா வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். பார்சல்லாம் கொடுக்காதீங்க. கொடுத்துருங்க. நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஏன்னா பரிமாறதுக்கு ஆள் கம்மியாக இருக்குது. 2 பேரையும் விட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பார்சல் வாங்குறவங்களே சாப்பிட்றீங்களோ அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்கள கவனிக்க முடியலன்னா கஷ்டமாயிடுது. உட்கார வச்சுட்டு முதல்ல அவங்கள கவனிச்சு அனுப்பிச்சிடணும்ல. என்ன வேணும்? ரசம் மட்டும் வேணும். நீங்கள் சாப்பிட்ருங்க ஐயா. நீங்கள் இவர்ண்ணா ஜக்குசாமி யார் இதை பார்க்குறது?
சாமி அங்கேயே சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லு. உள்ள வச்சுருக்கீங்களா சக்கு தானே அது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது உள்ள ஒரு ஆயுதம் ரசம் ரசம் தான் இருக்குது ரசம் எதுமோ இருக்குது. ரசம் ஸ்வீட்டு கொடுப்பா மாரிமுத்துக்கு. இல்லைங்கண்டா ஒரு 2 பீஸ் ஸ்வீட்டு கொடுத்துட்டு வந்து. அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிக்கோங்க வாங்க. கொடுப்பா எல்லாத்தையும் எல்லாரும் கொடு.